தமிழர் கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் அரெஸ்ட் ஆனதை பற்றி தான் பேச போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் திமுகவோட எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் அவர்கள் இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்து சர்ச்சையை பேசினதுனால அவங்கள இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியூஸ்லேயும் சரி, சோஷியல் மீடியாவிலையும் சரி ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. இதற்கு திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களும் சரி, முன்னாள் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத இவர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள் மீது புகார் அளிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களோட எம்எல்ஏவை விடுதலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டனம் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து திமுகவோட நிர்வாகிகள், திமுகவோட தொண்டர்கள் அனைவருமே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களும் ஒரு விஷயத்தில் ஒரு மேடையில் சர்ச்சையான விஷயங்களை பேசும்போது தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கும் போது வார்த்தைகள் அப்படின்றது ஒரு கடினமான வார்த்தைகளா அவங்களையே மீறி வரதா செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க செய்யும்போது, தாவேகா அரசுல இருந்து செய்யும்போது, அது அவங்களோட தரப்புல செய்யும்போது அந்த விஷயங்கள் நியாயமாக இருந்ததாகவும், இப்போ திமுக எம்எல்ஏ பேசின விஷயங்களை ரொம்ப சர்ச்சையாகவும் அவங்க மேலே கேஸ் போட்டு 3 பிரிவில் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது டிவிகே தரப்பில் செய்கிற விஷயங்கள் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது இது பேசும்போது தவறுதலாக வந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசினர் சொல்லும்போது, ஏன் திமுக அரசு பேசும்போது மட்டும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சரி, மற்ற கட்சியினரும் சரி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் வாரண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி முன்னாடியே அரெஸ்ட் வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மேல ஏதாவது ஒரு ரொம்ப கடினமான கேஸ்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லை, நம்ம அப்படியே அரெஸ்ட் பண்ணவும் செய்யலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயங்கள், விமர்சனங்கள் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விமர்சனங்கள் அப்படின்றது நார்மலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த கட்சிக்காரங்களை பற்றி இந்த கட்சிக்காரங்களும், இந்த கட்சிக்காரங்களை பற்றி இந்த கட்சிக்காரங்களும், எதிர்கட்சியினர் எதிர்கட்சியினர் இப்போ இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி பேசும்போது 2 கட்சியுமே சரி, மற்ற கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு விமர்சனங்கள் இவங்க வச்சதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேயன் அவர்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் இருக்குது, அதில் உடம்புல உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுக்காக அவங்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு மருத்துவ பரிசோதனையும் அவங்களுக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கான மாத்திரைகள்லாம் கொடுக்கும்போது அதை காவல்துறையினர் தடுத்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது, ஒரு எம்எல்ஏன்னு பார்க்காம ஒரு மனிதராக பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது மருத்துவர்களை கூட்டிகிட்டு வரதும் இல்லை, அவங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கறதும் ஒரு மனிதநேயமான ஒரு செயல். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த, ஒரு அடிப்படையான வசதியை நம்ம செஞ்சு தான் கொடுத்தாகணும். ஒரு அடிப்படையான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிற இடத்துல தானே அரசாங்கம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ அவங்களுக்கான அந்த மாத்திரையை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதை தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல காவல்துறையினர் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போய்கிட்டே இருக்கு. ஒரு எம்எல்ஏவுக்கு முடியாதப்போ அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கறத தடுக்கிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய குற்றவாளியா? அவர் என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தேச துரோகியா, இல்லை வேற ஏதாவது ஒரு துரோகியா இருந்திருக்காரா? ஏன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படையான சேவையை கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் எடுத்திருக்காங்க. என்னதான் ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு மற்ற அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவர் தப்பு பண்ணவரோ தப்பு பண்ணாதவரோ யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவருக்கான ஒரு அடிப்படை தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில் அவருக்கு ரொம்ப முடியலைன்னும் போது காவல்துறையினராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கான ஒரு ஆறுதலை கொடுக்க தான் செய்யணும். இப்போ மருந்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா என்னோட உடல்நிலை சரியில்லை, இதுக்காக நான் மருந்து எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் காவல்துறை எனக்கு தரலை அப்படின்னும் போது அதுலேருந்து அவரோட உடல்நிலை இன்னும் மோசமாகத்தானே செய்யும். ஒருத்தவங்களோட உடல்நிலை மோசமாகிறதுக்கு நம்மளே எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நிஷா செல்வம்.